வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு ஆச்சரியமான மற்றும் பரபரப்பான கதையை கேட்கப் போகிறோம். 21 வயது இளைஞன் ஒருவன் 70 வயது கோடீஸ்வரியை திருமணம் செய்தான். ஆனால் வெறும் 7 நாட்களில் அவனது காலடியில் உள்ள பூமி அதிர்ந்து போனது. இந்த ரகசியம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம், இல்லையா? விகாஸ் சர்மா 21 வயது சாதாரண இளைஞன். ஆனால் அவனது வாழ்க்கை அவ்வளவு சாதாரணமானதல்ல. அவனது அம்மா சவிதா தேவி ஒரு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் கூறினார்கள், உடனடியாக சிகிச்சை தொடங்காவிட்டால் அவருக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும். இதற்கு மேலும் விகாஸின் 18 வயது அக்கா பிரதீக்ஷா கடினமாக உழைத்து கல்லூரியில் இடம்பெற்றார். ஆனால் கட்டணம் செலுத்த பணமில்லை. அவளது படிப்பு நின்று போகும் நிலை. விகாஸ் தானே படித்துக்கொண்டு ஒரு சிறிய இன்டர்ன்ஷிப் செய்கிறான். ஆனால் அந்த வருமானம் வீட்டு செலவுக்கு கூட போதுமானதாக இல்லை. மேலும் அவனது அப்பா வாங்கிய பெரிய கடன் இப்போது விகாஸின் தலையில். கடன் கொடுத்தவர்கள் எப்போதும் மிரட்டுகிறார்கள். ஒரு நாள் விகாஸ் ஒரு சிறிய டீ கடையின் முன் நின்று தனது வாழ்க்கை பிரச்சினைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது யாரோ தன்னை பார்ப்பது போல் தோன்றியது. தலையை உயர்த்தி பார்த்தபோது 70 வயதுடைய ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். வெள்ளை, விலையுயர்ந்த புடவை, வைர நகைகள், கண்களில் ஒரு நம்பிக்கை. அவரை ஒரு பார்வையில் யாரும் மறக்க மாட்டார்கள். அவர் உறுதியாக கூறினார், உன் பெயர் விகாஸ் சர்மா. உன் அம்மா சவிதா தேவிக்கு கடுமையான நோய் உள்ளது. உன் தலையில் பெரிய கடனும் இருக்கிறது. விகாஸின் கையில் இருந்த டீ கிளாஸ் அதிர்ச்சியில் கீழே விழுந்தது. நீ யார் என்று பயத்துடன் கேட்டான். நான் அனுராதா தேவி முகர்ஜி என்று அவர் கூறினார். விகாஸுக்கு உடனே புரிந்தது. முகர்ஜி குழுமம் நாட்டின் மிகப்பெரிய வணிகக் குழுக்களில் ஒன்றின் உரிமையாளர். கோடிக்கணக்கான சொத்து, உயர்நிலை விருந்துகள், சர்ச்சைகள். அவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும். உனக்கு என்ன வேண்டும் என்று விகாஸ் சந்தேகத்துடன் கேட்டான். அனுராதா ஆழமாக மூச்சு வாங்கி கூறினார், திருமணம். விகாஸுக்கு ஒரு நொடி உலகமே நின்று போனது போல் தோன்றியது. என்ன? என்னை திருமணம் செய்ய வேண்டுமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமாம், உன்னை என்று அனுராதா தீவிரமாக கூறினார். நீ என்னை திருமணம் செய்தால் உன் அம்மாவின் சிகிச்சை, உன் அக்காவின் படிப்பு, உன் கடன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். விகாஸுக்கு இது ஒரு கனவு போல் தோன்றியது. ஆனால் மனதில் ஒரு பயமும் இருந்தது. இவ்வளவு பெரிய பெண் இவ்வளவு எளிதாக இப்படி ஒரு வாய்ப்பு தருவாரா? அதற்கு பதிலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று விகாஸ் கேட்டான். எதுவும் வேண்டாம், என் சட்டப்பூர்வமான கணவனாக இருந்தால் போதும். இந்த திருமணம் காகிதத்தில் மட்டுமே. உன் வாழ்க்கையில் எந்த கட்டுப்பாடும் இருக்காது. முழு சுதந்திரம் உனக்கு இருக்கும் என்று அனுராதா கூறினார். விகாஸுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு போல் தோன்றியது. இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம். என் அம்மா உயிர் பிழைப்பார், அக்காவின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும், என் வாழ்க்கை மாறும். ஆனால் இவ்வளவு எளிதாக இருக்குமா? எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று விகாஸ் கூறினான். அனுராதா ஒரு புன்னகையுடன் கூறினார், சரி, ஆனால் இந்த வாய்ப்பு எப்போதும் இருக்காது. அவர் தனது விலையுயர்ந்த காரில் ஏறி சென்று விட்டார். விகாஸின் மனதில் 1000 கேள்விகள். சில நாட்களில் விகாஸ் அனுராதா தேவியை திருமணம் செய்து கொண்டான். பெரிய கொண்டாட்டங்கள் அல்லது சடங்குகள் இல்லை. சில சட்ட ஆவணங்களில் கையெழுத்திட்டு சில சாட்சிகளின் முன்னிலையில் திருமணம் நடந்தது. இப்போது விகாஸ் அந்த பெரிய மாளிகையின் ஒரு பகுதியாக ஆனான். முதல் முறையாக அந்த மாளிகையில் கால் வைத்தபோது விகாஸின் கண்கள் மின்னின. அது ஒரு வீடு இல்லை, ஒரு அரண்மனை. பளிங்கு சுவர்கள், உயரமான தூண்கள், பழங்கால ஷாண்டலியர்கள், விலையுயர்ந்த ஓவியங்கள், மன்னர்களின் புகைப்படங்கள், விசித்திரமான சிலைகள். இந்த மாளிகைக்கு ஒரு வரலாறு இருப்பது போல் தோன்றியது. ஆனால் இந்த மாளிகையில் ஏதோ ஒரு விசித்திரமான குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சி வானிலை காரணமாக இல்லை, ஏதோ ஒரு பயம் காரணமாக இருந்தது. மாளிகையில் உள்ள வேலைக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விசித்திரமான நடத்தை. ஹரிசங்கர் 60 முதல் 65 வரை வயதுடைய ஒரு முதியவர், எப்போதும் பயந்த முகபாவனை. விகாஸ் ஏதாவது கேட்டால் சுற்றி யாராவது கேட்கிறார்களா என்று பரிசோதிப்பார். ஃப்ரேமா, மாளிகையின் முக்கிய பணிப்பெண், மிகவும் குறைவாகவே பேசுவார். விகாஸை பார்த்தால் கண்களை தாழ்த்தி செல்வார். அவளது கண்களில் பயமா துக்கமா? விகாஸுக்கு புரியவில்லை. மாளிகையில் ஒரு நிசப்தம் நிலவியது. ஆனால் விகாஸை மிகவும் தொந்தரவு செய்தது 2வது மாடியில் உள்ள ஒரு பூட்டப்பட்ட கதவு. ஒரு பெரிய பளிங்கு படிக்கட்டு 2வது மாடிக்கு செல்கிறது. ஆனால் விகாஸ் அங்கு செல்ல முயற்சித்தால் ஒரு வேலைக்காரன் தடுப்பான். அங்கு போகக்கூடாது பாபு என்று ஹரிசங்கர் பயத்துடன் கூறினார். ஏன் என்று விகாஸ் கோபத்துடன் கேட்டான். ஹரிசங்கர் பதில் சொல்லாமல் கண்களை தாழ்த்தினார். அந்த படிக்கட்டின் மேலே ஒரு பெரிய கருப்பு மரக்கதவு. அதில் ஒரு பெரிய இரும்பு பூட்டு. கதவுக்கு மேலே ஒரு சிசிடிவி கேமரா எப்போதும் அந்த கதவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. விகாஸுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பூட்டப்பட்ட கதவை ஏன் கண்காணிக்கிறார்கள்? அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது?
முதல் இரவிலேயே விகாஸுக்கு விசித்திரமான ஒலிகள் கேட்டன. கடகட டிக் டிக், யாரோ மரத்தளத்தில் நடப்பது போல். அந்த ஒலிகள் 2வது மாடியில் இருந்து வந்தன. விகாஸ் எழுந்து வெளியே வந்தான். படிகள் ஏற முயற்சித்தபோது ஹரிசங்கர் தடுத்தார். இங்கு என்ன செய்கிறீர்கள் பாபு? இரவில் வெளியே வரக்கூடாது என்று பயத்துடன் கூறி சென்றார். அந்த இரவு விகாஸுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால் உள்ள ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவனது மனது துடித்தது. சில நாட்களில் விகாஸுக்கு சில விஷயங்கள் புரிந்தன. இந்த மாளிகை ஒரு காலத்தில் ராஜேஷ் முகர்ஜி என்ற கோடீஸ்வரனுடையதாக இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன் ஒரு ரகசிய விபத்தில் அவர் இறந்தார். அவரது மரணம் இந்த மாளிகையிலேயே நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது உடல் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அனுராதா தேவிக்கு இது தெரியுமா? ராஜேஷின் மரணம் ஒரு விபத்தா அல்லது ஒரு சதியா? விகாஸின் மனதில் கேள்விகள் புயலாக வீசின. ஒரு இரவு 3ஆம் ஜாமத்தில் மாளிகையின் பெரிய ஷாண்டிலியர் மங்கியது. வெளியே காற்று சுவர்களில் மோதி ஏதோ ரகசியம் சொல்வது போல் ஒலி எழுப்பியது. மாளிகைக்குள் நிசப்தம். ஆனால் விகாஸின் மனதில் ஒரு புயல். அனுராதா தேவி ஏதோ பெரிய உண்மையை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த உண்மை என்ன? விகாஸ் அனுராதாவின் தனிப்பட்ட அலுவலகத்திற்கு சென்றான். எல்லோரும் தூங்கும்போது அவன் அமைதியாக அலுவலகத்தின் கதவை திறந்தான். உள்ளே மங்கிய வெளிச்சம். பழைய கோப்புகள், வணிக ஒப்பந்தங்கள், ஆவணங்கள் எல்லாம் நிறைந்த அலமாரிகள். மேசையில் ஒரு பழைய உரை, சில புகைப்படங்கள். அந்த புகைப்படங்களில் 2 பேர், ஒருவர் விகாஸின் அப்பா தேவேந்திர சர்மா, மற்றொருவர் ராஜேஷ் முகர்ஜி. விகாஸ் அதிர்ந்து போனான். புகைப்படங்களுக்கு கீழே 2 கடிதங்கள். ஒரு கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, அனுராதா, நீ என் வாழ்க்கையை அழித்துவிட்டாய். என் பணத்தை திருடினாய், என் வணிகத்தை தகர்த்தாய். நீ என்னை ஏமாற்றினாய். என் மனைவியும் மகனும் என்னை விட்டு விலகினர். ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும். 2வது கடிதத்தில், நாளை காலை நான் உயிருடன் இல்லை என்றால் அதற்கு காரணம் அனுராதா. அவள் என்னை என் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றினாள். என் நெருங்கிய நண்பன் தேவேந்திரனை எனக்கு எதிராக திருப்பினாள். எனக்கு இனி வேறு வழியில்லை. விகாஸின் தலை சுற்றியது. மற்றொரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, ராஜேஷ் முகர்ஜி இந்த மாளிகையில் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் விகாஸுக்கு தோன்றியது, இது உண்மையில்லை. அப்போது பின்னால் ஒரு ஒலி. அனுராதா தேவி கதவில் நின்று கொண்டிருந்தார். அவரது கண்களில் கோபமோ பயமோ இல்லை, ஒரு விசித்திரமான அமைதி. எல்லாவற்றையும் பார்த்துவிட்டாயா என்று அவர் கூறினார். விகாஸ் கோபத்துடன் கூறினான், இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் மட்டுமல்ல, ஒரு பழிவாங்கல். அனுராதா புன்னகையுடன் கூறினார், ஆமாம், என் அப்பா அப்படி எதுவும் செய்யவில்லை என்று விகாஸ் கத்தினான். அனுராதா ஆழமாக மூச்சு வாங்கி கூறினார், உண்மையை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல விகாஸ். உன் அப்பா என் கணவரின் வாழ்க்கையை அழித்தார். அவர் ராஜேஷை தற்கொலைக்கு தள்ளினார். நீ பொய் சொல்கிறாய் என்று விகாஸ் கத்தினான். அனுராதா அவனது கண்களை பார்த்து கூறினார், ராஜேஷ் தற்கொலை செய்யவில்லை விகாஸ். அவர் கொல்லப்பட்டார். அவரது மரணத்திற்கு நான் மட்டுமல்ல, உன் அப்பாவும் காரணம். விகாஸ் திகைத்து போனான். ஆதாரம் எங்கே என்று கோபத்துடன் கேட்டான். 2வது மாடியில் உள்ள அந்த பூட்டப்பட்ட கதவுக்கு பின்னால் உண்மை மறைந்திருக்கிறது என்று அனுராதா மெதுவாக கூறினார். விகாஸின் மயிர்கால்கள் எழுந்தன. அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? இந்த திருமணம் ஒரு பழிவாங்கல், ஒரு குற்றம், ஒரு பெரிய சதி. விகாஸ் தனது நெருங்கிய நண்பன் அர்ஜுன் வர்மாவை அழைத்தான். அர்ஜுன் ஒரு அனுபவமிக்க பத்திரிகையாளர். உனக்கு ஆதாரங்கள் வேண்டும் என்று அர்ஜுன் தீவிரமாக கூறினார். அந்த ஆதாரங்கள் இந்த மாளிகையின் ரகசியங்களில் மறைந்திருக்கின்றன. விகாஸும் அர்ஜுனும் ஒன்றாக விசாரணையை தொடங்கினர். அனுராதாவின் வணிக ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனைகள், சட்ட ஆவணங்கள் எல்லாவற்றையும் பரிசோதித்தனர். பழைய வேலைக்காரர்களை சந்தித்தனர். உடனே அவர்களுக்கு புரிந்தது, அனுராதா ஒரு பழிவாங்கும் பெண் மட்டுமல்ல, ஒரு குற்றவியல் பேரரசின் தலைவி. கோடிக்கணக்கான ரகசிய பணம், அனாமதேய கணக்குகள், 2 பழைய வேலைக்காரர்கள் திடீரென மறைந்து போனார்கள். ஒரு இரவு விகாஸுக்கு 2வது மாடியில் உள்ள அந்த பூட்டப்பட்ட கதவின் சாவி கிடைத்தது. இருட்டில் அவன் அந்த கதவை திறந்தான். உள்ளே ஒரு ரகசிய ஆய்வு அறை. பழைய கோப்புகள், புகைப்படங்கள், வீடியோ பதிவுகள், பழைய செய்தித்தாள் கட்டிங்ஸ் எல்லாம் ராஜேஷ் முகர்ஜியின் ரகசிய மரணத்தை பற்றியவை. ஒரு கோப்பில் தேவேந்திர சர்மாவின் பெயர். ராஜேஷும் தேவேந்திரனும் ஒரு நிலத்திட்டத்தில் ஒன்றாக வேலை செய்திருந்தனர். தேவேந்திரன் ஊழலில் பங்கேற்க மறுத்தார். பின்னர் ஒரு ரகசிய விபத்தில் அவர் இறந்தார். விகாஸுக்கு கோபம் கொந்தளித்தது. இது ஒரு பழிவாங்கல் கதை மட்டுமல்ல. என் அப்பாவின் மரியாதையை மீட்டெடுக்கவும் குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வரவும் ஒரு போர். விகாஸும் அர்ஜுனும் எல்லா ஆதாரங்களையும் சேகரித்து காவல் ஆணையரிடம் காட்டினர். முதலில் தயங்கினாலும் கோப்புகளையும் வீடியோக்களையும் பார்த்த பிறகு ஆணையர் வழக்கை தீவிரமாக எடுத்தார்.
மறுநாள் மாளிகையில் ஒரு சோதனை நடந்தது. அனுராதா தேவி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். கைவிலங்கு அணிவிக்கும்போது அவர் ஒரு துக்க புன்னகையுடன் கூறினார், "நீ என்னை தோற்கடிக்க முடியும் என்று நினைக்கிறாயா?" விகாஸ் கூறினான், "உன் வெறுப்புதான் உன்னை அழித்தது." அனுராதாவின் கள்ளப்பணமும் அவரது குற்றவியல் பேரரசும் தகர்ந்தன. அந்த மாளிகை ஏலத்தில் விற்கப்பட்டது. சொத்து அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதிகாரிகள் விகாஸிடம் மாளிகையை ஏற்குமாறு கூறியபோது அவன் கூறினான், "வேண்டாம். இந்த மாளிகை என் மனதில் பழைய காயங்களை நினைவூட்டும். நான் என் சொந்த அடையாளத்தை உருவாக்குவேன்." ஆண்டுகள் கடந்தன. விகாஸ் பொறியியல் முடித்து ஒரு தொழில்நுட்ப நிறுவனத்தை தொடங்கினான். அந்த நேரத்தில் மருத்துவர் பரிநீதி சாஹுவை திருமணம் செய்து கொண்டான். அவளும் விகாஸைப் போலவே வாழ்க்கை சவால்களை தாண்டி முன்னேறி வந்த ஒரு பெண். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தபோது விகாஸ் ஒரு புதிய உறுதிமொழி எடுத்தான். "என் மகனுக்கு எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நான் கொடுப்பேன்." இப்போது விகாஸ் தேவேந்திர சர்மாவின் மகன் அல்ல, அனுராதா தேவியின் கணவன் அல்ல. அவன் தனது சொந்த அடையாளத்தை உருவாக்கினான். சில சமயங்களில் பழைய மாளிகையின் இருண்ட நினைவுகள் அவனது கனவுகளில் வரும். ஆனால் இப்போது அவன் பயப்படுவதில்லை. ஏனெனில் நீதிக்காக போராட்டம் ஒருமுறை மட்டுமல்ல, எப்போதும் தொடரும் என்று அவனுக்கு புரிந்தது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள். எங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன், ஒரு புதிய ராஜ்யத்துடன் நாம் சந்திப்போம். அதுவரை உங்கள் எச்சரிக்கை, உங்கள் குடும்பத்தின் எச்சரிக்கை. நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். பை பை.